கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த பெண், இரத்த களரியாக மாறிய வீடு, மகன்கள் கண்முன்னே தாயின் தலையை துண்டித்து கொன்ற பயங்கரம், அண்ணியை கொடூரமாக கொலை செய்தது ஏன்? கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? பக்கத்து வீட்டுல உள்ள தமிழரசியும் பாலகிருஷ்ணனும் மாறி மாறி சண்டை போடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அதை பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல தமிழரசியோட கதறல் சத்தம் பலமா கேட்டிருக்கு. வீட்டுல இருந்த 2 பசங்களும் அம்மா அம்மான்னு கத்தி இருக்காங்க. இந்த அலறல் சத்தத்தை கேட்கவே அங்கிருந்தவங்க என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தப்ப தமிழரசி நடு வீட்டுல தலை துண்டிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காங்க. அவங்களோட 2 மகன்களும் அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த கொடூர சம்பவத்தை பார்த்ததும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தமிழரசியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதோட சடலத்துக்கு பக்கத்துல அரிவாளோட உட்கார்ந்துகிட்டு இருந்த பாலகிருஷ்ணனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுலதான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. கடலூர் சிதம்பரத்துல உள்ள காட்டுக்கூடலூர் கிராமத்தை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவரோட மனைவிதான் 28 வயசான தமிழரசி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கணவன் மனைவிக்கிடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கோபாலகிருஷ்ணன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில செட்டில் ஆகியிருக்காரு. தமிழரசி கணவனோட தம்பி பாலகிருஷ்ணன் வீட்டுல தன்னோட மகன்களோட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. தமிழரசிக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் இடையில ஏற்பட்ட தகாத உறவால தான் கோபாலகிருஷ்ணன் மனைவி தமிழரசியை விட்டு போயிட்டதா சொல்லப்படுது. கொழுந்தன் பாலகிருஷ்ணன் கூட தமிழரசி அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல பாலகிருஷ்ணன் தினமும் தமிழரசிய பாலியல் ரீதியா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம தன்னோட இன்னொரு தம்பி முருகானந்தன் கூட தனிமையில இருக்க சொல்லி சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது. பொறுத்து பார்த்த தமிழரசி ஒரு கட்டத்துல பாலகிருஷ்ணனோட டார்ச்சர் தாங்க முடியாம ஸ்டேஷனுக்கு போய் பாலகிருஷ்ணன் முருகானந்தன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழரசி கொடுத்த புகாரோட அடிப்படையில 2 பேர் மேலையும் பாலியல் வழக்கு பதிவு பண்ண போலீஸ் முருகானந்தத்தை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தலைமறைவா இருந்த பாலகிருஷ்ணனை வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல தலைமறைவா இருந்து வந்த பாலகிருஷ்ணன் முன்ஜாமீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். பாலியல் புகார் கொடுத்த தமிழரசி மேல கொலை வெறியில இருந்த பாலகிருஷ்ணன் திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் பதற்றமான தமிழரசி அவன் கூட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. இப்படியே 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து தமிழரசியோட தலையை துண்டா வெட்டி இருக்கான். அண்ணி தமிழரசி தலையை துண்டாக்கிட்டு அரிவாளோட பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருந்த பாலகிருஷ்ணனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சதுலதான் இந்த கொலைக்கான காரணமே தெரிய வந்துச்சு. அடுத்து சொந்த அண்ணிய பாலியல் துன்புறுத்தல் படுத்தினது மட்டுமில்லாம கொடூரமா கொலை செஞ்ச பாலகிருஷ்ணன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க.